எதிர்வரும் 2 நாட்களில் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் இடையே தற்போது அமுலிலுள்ள 2 வார கால போர் நிறுத்த நீடிப்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. எனினும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதனை பகிரங்கமாக மறுத்துள்ளார். அடுத்த 2 நாட்களில் ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை காண்பீர்கள் என நினைக்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த நீடிப்பு அவசியப்படாது என்ற தொனியில் அவர் பேசியுள்ளார். முன்னதாக தற்போதைய போர் நிறுத்தம் வரும் செவ்வாய்க்கிழமை முடிவடைந்தால் அதற்குள் ஒரு தீர்க்கமான முடிவை எட்ட அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் தூதுக்குழு முயற்சி செய்து வருகின்றது. ஈரானிய எண்ணெய் வர்த்தக வலையமைப்புகள் மீது அமெரிக்கா நேற்று புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் மிக சிக்கலான கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயன்றால் அங்கிருக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரான் ஏவுகணைகள் மூலம் மூழ்கடிக்கும் என ஈரானிய உச்ச தலைவர் மொஜிதபா கொமீனின் இராணுவ ஆலோசகர் மெஹ்சான் ரைஸ் எச்சரித்துள்ளார். ஈரானால் ஹோர்முஸ் நீரிணையினூடாக மேற்கொள்ளப்படும் கப்பல் போக்குவரத்து முடக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்கா தற்போது அப்பகுதியில் கடற்படை முற்றுகையை அமுல்படுத்தி வருகின்றது. இது குறித்து அரச தொலைக்காட்சி ஒன்றிற்கு கருத்து தெரிவித்த மெஹ்சான் ரைஸ், ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையின் காவல்துறையாக மாற விரும்புகிறார். இது உண்மையிலே உங்களுக்கு வேலையா? அமெரிக்கா போன்ற ஒரு வலிமையான இராணுவத்தின் வேலை இதுதானா என கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்காவின் இந்த போர்க்கப்பல்கள் ஈரானின் முதல் ஏவுகணை தாக்குதலுக்கு மூழ்கடிக்கப்படும் என்றும் இவை அமெரிக்க இராணுவத்திற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க கப்பல்கள் ஈரானின் ஏவுகணை இலக்குகள் மிக அருகில் இருப்பதாகவும் அவற்றை அழிக்கும் திறன் ஈரானிடம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் புரட்சிகர இராணுவ படையின் முன்னாள் தலைமையக தளபதி மெஹ்சான் ரைஸ் ஈரானின் மூத்த இராணுவ நிபுணர்களில் ஒருவர் ஆவார். கடந்த மாதம் உச்ச தலைவர் மொஜிதபா கொமீனியினால் இவர் இராணுவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவும் இடையே ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடைபெற்று வரும் நிலையில் ஈரானின் இந்த நேரடி தாக்குதல் எச்சரிக்கை பிராந்தியத்தில் மீண்டும் பதட்டத்தை அதிகரித்துள்ளது. வரும் ஏப்ரல் 21 அன்று போர் நிறுத்தம் முடிவுள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்கும் விவகாரம் ஒரு முக்கிய மோதல் புள்ளியாக மாறியுள்ளது.